உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஸ்வாதி, என்னால் அவளுக்கு இந்த நிலைமையில சத்தியமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுடி. நீயே போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுடி. சத்தியமா என்னால முடியாது, துடிக்கிறாடி வழியில். நான் என்னடி பண்ணுவேன்? தயவு செஞ்சு நீ போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்கேனர் பார்த்து அது ரிப்போர்ட் இருந்தால் மட்டும் எனக்கு கூட, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இல்லைடா, அதை பற்றி சொல்லலான்னு தான் வந்தேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஆஸ் ஏ டாக்டராக நான் இதை சொல்லி தான் ஆகணும். நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு டாக்டர். அவளை ஸ்டார்டிங்கில் நீண்ட நாடு தான் பார்த்துட்டு இருந்தோம். அது உனக்கே நல்லா தெரியும். இதை நான் சொல்லி தான் ஆகணும். நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ பயமாக இருக்குடி. தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லடி. ஏன்டி இப்படி நீனும் டெஸ்ட் வச்சு பேசுகிற? எனக்கு ஏற்கனவே உயிர் கையில் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீனும் அதை தாண்டி பேசாதடி. இந்த பாலை கையோடு கொண்டு வந்தியா? அந்த பொண்ணு குடித்த பாலை கையோடு கொண்டு வந்தியா? அது ஏன்டி, நான் வழியில் துடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. சுற்றி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே மைண்டில் இல்லை. கொண்டு வரல ஸ்வாதி. ஏன், என்னாச்சு? இவன் எப்படி சொல்கிறான்? கையோட பாலை கொண்டு வந்திருந்தா கூட அதில் ஏதாவது கலந்துருக்கா, அதனால இவளுக்கு எதாவது பிரச்சனை வந்திருக்குமாடி கண்டுபிடிக்கன்னு பார்த்தா இவன் பாலை கொண்டு வரலங்கிறான். இவன் இடத்துல யோசித்து பார்க்குறதும் சரிதான். என்ன செய்யலாம்? ஆனால் அந்த பாலில் தான் எது பிரச்சனை நடந்திருக்கா அதுவும் தெரியல. காலிலேருந்து நல்லா இருந்ததான்னு சொல்கிறான். என்னடி யோசிக்கிற? டைம் ஆகிடுச்சிட்டு போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுடி. ஏற்கனவே ஈவியில் தாண்டி இருக்கா. ஏன்டி இப்படி பண்ணுற? போடி. அஷே டாக்டரை, இதை நான் சொல்லி தாண்டா ஆகணும், வேறு வழி இல்லை. உன் குழந்தைக்கு 2 ஹவர்ஸாக எந்த ஒரு அசைவுமே இல்லைடா. ஏய், என்னடி சொல்கிற? ஆமாண்டா, அந்த ஸ்டொமக் பெயின் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கு எந்த ஒரு அசைவும் இல்லை. அந்த குழந்தை ஒரு கரெக்டாக ரொட்டீனாக ஒரு ரவுண்ட் அடிக்காமல் சென்ட்ரல்லையே குறுக்கே இருந்ததுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகிருக்கு. சரியா, வயிறு வலி வந்திருக்கு. நம்ம அது டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது பனிக்கூட உடையிற சுச்சுவேஷனில் இருக்குது. சத்தியமாக ஒன்னாலையும் என்னாலையும் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்டான கேஸு. அதுவும் இல்லாமல் கர்ணன் டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாண்டி. அவரை வச்சு தான் நான் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறேன். ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உனக்கு தெரியும் தானே? அதனால் ஒரு டாக்குமெண்ட் தர, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சைன் மட்டும் பண்ணிவிடுனே. அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம எதாவது பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சஷ்டிக்கு அம்மாக்கிட்டே இதை நம்ம சொல்லணும் இல்லையா? என்னை கேட்காம என் பிள்ளைக்கு நீங்கள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணீங்க, என்னை கேட்கணும், போகணும் வரணும் சண்டை போடுவாங்க. முதல்ல நம்ம அவங்கள்ட்ட பேசிப்போனே. அவர் தான் ஃபாரின் போயிருந்தாரடி, எப்படி? அதெல்லாம் வந்துட்டாரா? 2-3 நாள் ஆகுது. இப்போ தான் ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நான் அவர் வர சொல்கிறேன்னே. அப்படின்னா ஓகேடி. ஃபர்ஸ்ட் கர்ணன் டாக்டர் வர சொல்லிடி, அதுக்கப்புறம் நம்ம சஷ்டிக்கு அம்மா கிட்ட பேசிக்கலாண்டி. இட்ஸ் ஓகே, இரு, நான் முதல்ல அவர் வர சொல்கிறேன். நான் எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. தினேஷ் டாக்டரோட ஒய்ஃப் தான் கன்சீவாக இருந்து அவங்க கொஞ்சம் ப்ராப்ளத்தில் அட்மிட் ஆகியிருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு முதல்ல நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணி அவங்க கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை விட்டு நம்ம முதல்ல தாண்டி கொண்டு வரணும். சரிங்களா? நீங்களும் இன்னொரு டாக்டரும் ஸ்பெஷலிஸ்ட் உங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் 2 பேரும் உள்ளே வர போகிறோம். நாங்கள் கைடு தான் பண்ணுவோம். எதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கைட் பண்ணுவோம். அவனாலும் சத்தியமாக இது முடியாது. சரிங்களா? நீங்கள் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் முடித்து வெளில அந்த குழந்தையவும் அவங்க அம்மாவையும் சேஃப்டியாக வெளில கொண்டு வந்து கையில் கொடுங்க. எனக்கு அதுவே போதும், பெரிய சந்தோஷம் அதுதான். ஐயோ, என் டியூட்டியாக அதுதான். நான் எப்படி டாக்டர், உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை சேஃப்டியாக நான் கொண்டு வந்து நான் வெளில கொண்டு வந்துடுவேன். சரிங்களா? இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்னை முழுசாக நம்புங்க. தினேஷ் டாக்டரோட ஒய்ஃபும் குழந்தையும் சேஃபாக வெளில வரதுக்கான 100% பொறுப்பு நான். சரிங்களா? கண்டிப்பாக நான் செய்கிறேன். நான் பேச வேண்டியது எல்லாமே
நான் பேச வேண்டியது எல்லாமே சுவாத்தி பேசிட்டா கர்ணா. என் ஒய்ஃப் இல்லாமலாம் என்னால் முடியாது. நீங்கள் தான் முழு சப்போர்ட்டாக இருந்து என் பொண்டாட்டியவும் என் பிள்ளையும் சேஃப்டியாக கொண்டு வரணும். அதையும் மீறி 2 பேரில் யார் ஒரு உயிர் போகணுன்னு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு என் குழந்தைய கொன்றுங்க. குழந்தை வேண்டாம், எனக்கு எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும். என்னடா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க பைத்தியம்? எனக்கு வேறு வழி தெரியல சுவாத்தி. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். எனக்கு கைவிட்டுறாத. எனக்கு எப்படியாவது என் பொண்டாட்டி கையில் கொடுத்துட சொல்லு சுவாத்தி. எனக்கு வேற யாரும் வேண்டாம். எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும் சுவாத்தி. எனக்கு என் பொண்டாட்டி கொடுக்க சொல்லு சுவாத்தி. யாரும் வேண்டாம் சுவாத்தி. நான் அவன் ஒரு ஆள் எனக்கு போதும். எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவன் நஷ்டத்தில் கஷ்டத்தில் எவ்வளோ பாடுபட்டு அவளை கல்யாணம் பண்ண தெரியுமா? இப்போ அவளே என்ன விட்டு போகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்னால் முடியாது சுவாத்தி. புரிஞ்சுக்கடி கருணா. கருணா என் பொண்டாட்டி அப்படியே காப்பாற்றி கொடுத்துருங்க கருணா. நான் நல்லா இருந்தேன்னா அவளை இந்த நிலைமையில சத்தியமாக பார்க்க முடியல. நான் நல்லா இருந்தேன்னா அவளை நானே பார்த்துப்பேன் கருணா. வேறு வழி இல்லாமல் தான் 1000 தைரியம் அவள்கிட்ட சொன்னேன். இப்போ ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்துட்டு எனக்கு தெம்பே இல்லை. எவ்வளவோ கிரிட்டிக்கலாக சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது என்னால் சத்தியமாக ஃபேஸ் பண்ண முடியல கருணா. தயவு செஞ்சு எனக்கு என் பொண்டாட்டியை கொடுத்துருங்க. அவங்களுக்கு எந்த கேட்குறேன், என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்துருங்க கருணா. நீங்கள் உங்கள் பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறதுக்காக அவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க தினேஷ். தயவு செஞ்சு அழாதீங்க சரிங்களா? சரிடா, நம்ம இங்கே நின்றுட்டு பேசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. சரியா? வா, அவங்க அம்மாட்ட ஒரு வர சொல்லிடும். நீ ஒரு சைன் மட்டும் போட்டு உள்ளே வந்துடுறேன்னு. சைன் தாண்டி தயவு செஞ்சு தாராளமாக சைன் போடுறேன்டி. அவள் முதல்ல ஆப்ஷன் திட்டம் மாற்றிடி முதல்ல. டாக்டர், அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் சரிங்களா? அதனால் நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். உங்கள் கூட நானும் வரமாட்டேன். ஏன்னா இவனுக்கு தைரியத்துக்கு நான் கண்டிப்பாக இருக்கணும். நான் எவ்வளவோ பேர் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் மாதிரி பொண்டாட்டி மேலே பாசமாக இருந்தாலும் பார்த்ததே கிடையாது. சரி வாங்க, நம்ம அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சரிங்களா? இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவோம். சரி வாங்க. ஐயோ ஐயோ, என் பிள்ளைய இப்படி கொண்டு வந்து போட்டானே படுவா பயலே. என் பிள்ளைய திருப்பி கூடுறா. ஏன்டா இப்படி கொண்டு வந்து போட்டுட்டு என் உயிரை வாங்குற? என் பிள்ளைடா, எனக்குன்னு இருக்க ஒரு பிள்ளைய ஆசை கட்டி ஏமாற்றி அவளை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு உயிரை போகிற நிலமில் கொண்டு வந்து போட்டானே படுவாவி. உன்னை நம்பி தானடா வந்தா. ஏன்டா அவளை கொலை பண்ணுற அவளுக்கு படுவாவி. அத்தை, நான் அவளை எப்படித்தான் சாகுன்னு நினைப்பேன். இல்லத்த, ஸ்டொமக் பெயினத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ டாக்டர் ஒரு விஷயம் சொல்லுவார், அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். வேறு வழி இல்லத்த. இப்போ என்ன அடிக்காதடா. நடிச்சேதாண்டா என் பொண்ணை என்ன எல்லாரையும் ஏமாத்தி என் பிள்ளைடி சாகிற நிலவில் கொண்டு வந்து விட்டு வச்சிருக்கேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. ஏன்டா இப்படி என் பிள்ளைய கொல்ற அளவுக்கு போயிட்டியே? அவங்க அப்பா கிட்ட என்னடா பதில் சொல்லுவேன்? சொல்லுடா, சொல்லு. அவங்க அப்பா கிட்ட என்னடா பதில் சொல்லுவேன்? உன் பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். ஏன் இப்போ சாவுன்னு சொல்லுவேன் ஐயா? சொல்லுடா. தயவு செஞ்சு இன்னொரு டைமாக சாவ போகிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்டா சொல்லக்கூடாது? நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏமாத்தக்காரனா நீ? ஏமாத்தக்காரன் தானே. ஏமாத்தண்டா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி தானடா என்னை கன்சீவ் அவளை ஒரு குழந்தைய பெற்றுக்கிற முடியாத சக்தி, அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற சக்தி இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு உன் ஆசைக்காக அவளை கொண்டு அப்படியே போட்டேடா. ஸ்வாதி, இவங்கன்னா தேவையில்ல தானே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி தான். இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். 2 பேருமே ஏற்றுக்காம தான் இவனை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக அதனால் எது பேசுகிறாங்க. நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. விஷயத்தை சொல்லுங்கள், நமக்கு டைம் ஆகிடுச்சு. அம்மா இங்கே பாருங்கம்மா, என்ன பாருங்கள். தயவு செஞ்சு அழாதீங்க. என்ன, உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பேத்திக்கோ எதுவும் ஆகாது. அவங்களுக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன். உங்கள் பேத்தியையும் உங்கள் பொண்ணையும் 100% எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துடுவேன் சரிங்களா? இப்போ உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா? ஏன்னா குழந்தைக்கு வந்து எந்த ஒரு அசைவும் கிடையாது. நான் இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் குழந்தையையும் அம்மாவையும் நல்லபடியாக நான் கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க. நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணையும் உங்கள் பேர குழந்தையும் கண்டிப்பாக நான் காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன் சரிங்களா? இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
இது போதும் டாக்டர், இது போதும். என் பொண்ணையும் என் பேர பிள்ளையும் என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் ஆப்ரேஷன் தாராளமாக பண்ணுங்க. சைன் நான் போடணுமா இல்லை அந்த ஏமாத்துக்காரன் போடணுமா? ஐயோ இல்லைம்மா, அவனே சைன் போட்டு தான் வந்துட்டான். நாங்கள் போய் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான், நாங்கள் பார்த்துக்குறோம். கொலைகாரன்ட்ட போய் சைன் வாங்கியிருக்கீங்க, பெத்தவள்கிட்ட ஒரு வார்த்தை இப்போ தான் சொல்ல வரீங்க. சரி, தயவு செஞ்சு என்னை கொலைக்காரன்னு சொல்லாதீங்க. என்னை கொலை பண்ணுறதுக்கு இல்லை, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. அவளை ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் கைட் பண்ணிட்டு இருந்தது நான் தான். அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது ஏதுன்னு எனக்கு தெரியாதா? நானே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இதில். சஷ்டிக்கா, இதை ஏமாத்திட்டு போயிடாதடி, இதை ஏமாத்திட்டு போயிடுனா எனக்கு ஒன்றுமே இல்லைடி. நான் சுத்தமாக உடஞ்சிட வேண்டிய ஏமாத்திடாதடி. கர்ணா, என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளீஸ் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். என்னென்னு சொல்லுங்கள் கர்ணா. இதை எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல தினேஷ். என் மேலே முழு நம்பிக்கையும் வச்சுருந்தீங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகும் நான் நினைக்கவே இல்லை தினேஷ். சாரி தினேஷ். கர்ணா, வேண்டாம், உங்கள் வயலை தப்பாக சொல்லிடாதீங்க. அதை என்ன சத்தியமாக தாங்க முடியாது கர்ணா. தப்பாக சொல்லாதீங்க. எனக்குன்னு இருக்கும் ஒரே உறவு என் ஒய்ஃப் மட்டும்தான். அவளையே என்னை விட்டு பிரிச்சிடாதீங்க கர்ணா. கர்ணா ப்ளீஸ் கர்ணா. ஐயோ, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டாலே, நான் என்ன செய்வேன்? இந்த உயிரை வச்சுட்டு நான் இன்னும் வாழ்கிறேனே. டே படுபாவி, என் பிள்ளைய கொண்டுட்டியாடா? நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன்? என் பிள்ளைய கொண்டுட்டியடா பாவி. ஒன்று முதல்ல இருடா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் முதல்ல ஒன்று உள்ள தள்ளுறேன். இருடா, என் பிள்ளையா நாமத்தை கொண்டுட்டானே. கடவுளே. என்ன கர்ணா அமைதியாக இருக்கீங்க? அவங்க ஏதோ பேசுகிறாங்க. வாயை திறந்து சொல்லுங்க கர்ணா. என் ஒய்ஃபுக்கு எதுவும் இல்லை, ஆல் ரைட்னு சொல்லுங்க. நம்மளையும் மீறி ஒரு சக்தி, அது கடவுள். அந்த கடவுளை நான் எவ்வளவு வேண்டியிருந்தேன் காரணம். சொல்லுங்க என்னன்னு. இதுக்கு மேலே ஒரு வழி தெரியல. சாரி தினேஷ். உங்கள் ஒய்ஃப் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இது மாதிரி ஆகணும்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. உங்கள் ஒய்ஃப் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. சாரி. என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த கடைசி நேரத்தில் உங்கள் பிபி இந்த அளவுக்கு அஃபர் ஆகி ரொம்ப கம்மியாகி இந்த உலகத்தை விட்டு போவாங்கன்னு நானும் நினைக்கல தினேஷ். சாரி தினேஷ். உங்களுக்கு கொடுத்துட்டு போன நம்பிக்கையை உடச்சிட்டேன். இன்னும் மன்னிச்சிருங்க தினேஷ். ஐயோ, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு? அவங்க நல்லா தானே இருந்தாங்க. பிபி எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. 2வது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு, குழந்தையும் நல்லா தான் இருந்தது, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இவர் என்ன மாற்றி சொல்கிறாரு? ஐயோ சார், உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா போதும், சரியா? தேவையில்ல முந்திரி கொட்டு வேலைலாம் பார்க்காதீங்க. என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. எப்படி? நான் தான் ரிப்போர்ட் தெளிவாக தானே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எப்படி 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 நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சார், ஏன் சார் இப்படி போய் சொன்னீங்க? பாவம் சார். அவர் ஒய்ஃப் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தார் உங்களுக்கு தெரியுமா? சார் 2 பேருமே நல்லா தானே சார் இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே சார். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? சார், அவர்கிட்ட சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஒய்ஃபும் கூட சேஃப்னு சொல்லுங்கள் சார். பாவம் சார், மென்டலி டிஸ்டர்ப் ஆனார்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியுமா? சார், நம்மள மாதிரி அவர் ஒரு டாக்டர் தான் சார். ஏன் சார் அவர் மைண்டை இந்த நிலமையில் வச்சுட்டு நீங்கள் இல்லாத
எப்பேற்பட்ட தப்பு ஒன்று பண்ணுறீங்க சார்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சுன்னு உங்களுக்கு தான் சார் பிரச்சனை. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. நான் முதலே சொல்லிட்டேன், தேவையில்லதெல்லாம் நீ மூக்கு நுழைக்காது. என்ன, நான் எதுக்காக இங்கே வந்தேனோ அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சுது. என்ன, எதுக்காக இருந்தாலும் நான் அமௌண்ட்டுக்காக மட்டும்தான், சரியா? ஆனால் ஒன்று, இப்போ நடந்த விஷயம் வேற யாருக்காவது வெளில தெரிஞ்சது உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன். என்ன சார்? பரவாயில்ல சார், என் குடும்பத்தை எங்கே அழிச்சாலும் பரவாயில்ல, அவருக்கு என்ன துரோகம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்னை மட்டும் தடுக்காதீங்க சார். அப்படியா? உன் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சிரும், பரவாயில்லையா? சரி, என்ன இவர் இப்படி இருக்காரு? இவர் ஒரு பொண்ணுக்கு தகப்பன் தானே. இவர் பொண்ணை இந்த இடத்துல வச்சு நாளைக்கு பார்ப்பாரா? சரி, ஒரு செய்கிற தொழிலுக்கே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு. நீங்கள் அழாதீங்க சார். உங்கள் ஒய்ஃபும் உங்கள் குழந்தையும் உயிரோடு தான் இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு நான் நிரூபிப்பேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து உண்மையாக்கி விட்ருவாங்க இவங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களை நான் பார்க்குறேன். அன்னைக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். அப்படி கையால் ஆகாதவனா இருக்காது. என்ன நினத்துல எனக்கு வெக்கமாக இருக்குது சார். சாரி சார். சாரி சார். கர்ணா, என் ஒய்ஃபை நம்ம பார்க்கலாமா கர்ணா? சொல்லுங்க, என் ஒய்ஃபை பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள். ஆனால் ப்ரொசீஜர்லாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா கன்சீவ் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி இதை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் உங்களுக்கு வழி கிடையாது, சரிங்களா? நீங்கள் போங்க, நான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு நான் மாற்றுறேன். ஆக வேண்டிய ப்ரொசீஜரை நான் பார்க்குறேன். டே குட்டி பிள்ளை, என்னை விட்டுட்டு போயிட்டியாடா? போகிற மாதிரி இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போயிடுறீனால நீ இல்லாத உலகத்தில் சத்தியமாக வாழவே மாட்டேன். எனக்கு கண்ணை திறந்து பாருடி. நீ எவ்வளவோ பேசணும்டி. தயவு செஞ்சு பாருடி. எனக்கு கண்ணை முடிச்சு ஒரே ஒரு நடு பூ போடுறேன். என்னங்க அப்படி பூ போடுறேன்? ஏன் இப்படி பண்ணுறேன்? பழி வாங்கினா வேற மாதிரி பழி வாங்கினி, இந்த மாதிரிலாம் பழி வாங்காத. உங்க அம்மா சொன்ன மாதிரி நானே உனக்கு போனட்டேனாடி. கண்ணை தோறடி, கண்ணை தோறடி, கண்ணை தோறடி. என்ன பாருடி, இப்ப பார்த்தா கூட உனக்கு தூங்குற மாதிரி தாண்டி இருக்கு. ஏன்டி அப்படி பண்ற? கண்ணை துறையாண்டி. என் குழந்தைய இறந்துச்சுன்னு சொல்றாங்கடி. நீனு என்னை விட்டுட்டு போயிட்டேனா? இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த அத்தனை உறவு என்னை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குடி. ஏன்டி இப்படி பண்ற? அம்மா கண்ணை தோறமோ. என்ன பைத்தியக்காரனா கதடி. பயமா இருக்குங்கன்னு சொன்னேடி. அப்பயே உஷாரா இருந்த உனக்கு முன்னாடியே. இந்த விஷயம்லாம் காதல வாங்கிறதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருப்பேனடி. என்னால தாங்க முடியலடி. ஆண்டி இப்படி என்ன பழி வாங்குற? கண்ணை தோறடி. உடல சத்தியம்மா என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியலம்மா. கண்ணை தோறடி. எவ்வளோ கனவு கண்டோம். குழந்தை பித்துக்கணும், பாலத்துக்கு படிக்க வைக்கணும், கலெக்டர் ஆகணும், எவ்வளவோ பேசணும். மடி எதுவுமே இல்லடா. நீ அனாதடனே என்னை விட்டுட்டு போயிட்டேடின்னா எப்படி நான் வாழுவேன்? அம்மா கண்ணத்து வரடி. டாக்டர்ஸ் எல்லாம் ஏதோ சொல்றாங்கடி. ஏன்டி இப்படி பண்றேன்? ஏன்டி இப்படி பண்ற? தயவு செஞ்சு எந்திரிடி, எந்திரி அம்மா. இதெல்லாம் முடியாதுடி. எப்படி தனியா நீ இல்லாத உலகத்துல நான் வாழுவேன்? நீ சத்தியம் வாங்கும் போது என்ன உஷாரா இருந்தேன்னா? நான் சத்தியம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் உஷாரா இருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு வேலை இல்லையடி. அம்மா கண்ணை தோறடி. என்னால முடியலடி. நான் அழுதாலே அவனுக்கு பிடிக்காதடி. அவ்வளோ அழுறன்னு பாருடி. தயவு செஞ்சு எழுத்து வந்துடுமோ. அம்மா எந்திரடி, எழுந்துருடி. நீ இல்லாத உலகத்துல எப்படி இருப்பேன்? இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கக்கூடாதா? ஒரு செகண்ட் பொய்யா இருந்ததுன்னா அந்த கடவுளுக்கு என்னன்னு சொல்ல வேண்டி. தயவு செஞ்சு என்னை இப்படி ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்காதம்மா. எழும்பி வந்து நீங்க சொன்னதெல்லாம் போயிடா. என் புள்ளனுக்காக நான் இருக்கேன்டான்னு சொல்லுடி. எந்திரடி அம்மா, எந்திரி அம்மா. என்னால முடியலடி, என்னால முடியல அம்மா. அம்மா என்னால முடியலடி.
பைத்தியமாயிடுவோம் போலடி, என்ன பைத்தியமாக்கிறாத. எந்திரியமோ, எந்திரிடி. எந்திரிக்க மாட்டியா? எந்திரிக்க மாட்டியா? ஏன்டி இப்படி சித்திரவதை படுத்துறேன்? என்னால முடியல அம்மா. எந்திரி, எந்திரடி.